இனிய தமிழமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் கேட்கப் போகின்ற கதை மணிமேகலை. நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ கதைகள் உழவுகின்றன. அந்த நமது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாம் கேட்கின்ற கதை ஒரு ஊரிலே ஒரு ராஜா. அந்த காலத்திலே எதை சொல்வதாக இருந்தாலும் அது ராஜாவை ஒட்டியே இருக்கும். ராஜா ராணி கதை தான் அந்த காலத்திலிருந்து நமது தாத்தா பாட்டிகள் சொல்கிற கதை. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கதை மணிமேகலை கதை. மணிமேகலை ஒரு கணிகையர் குலத்திலே உதித்திருந்தாலும் சேற்றிலே ஒரு செந்தாமரையைப் போல அவள் வளர்ந்தாள். அவளுக்கு கிடைத்தது ஒரு அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்தினாலே அவள் வறியோருக்கெல்லாம் உதவினாள், பசி ஆற்றினாள். அவள் செய்த அந்த உதவி மனித குலத்திற்கே பேருதவியாக அமைந்தது. அப்படிப்பட்டவள் பின்பற்றி வந்த அந்த நாட்டின் இளவரசன் மாண்டு போனான். அந்த அரசன் அவளை அழைத்தான். அவன் தன்னுடைய மகனுக்கு, இறந்து போன மகனுக்கு தான் செய்யக்கூடிய உதவி என்னவென்று கேட்டான். அவள் சொன்னால், நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உனக்கு இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நம்ம இடத்தில் வருகின்றன. அந்த எல்லா உயிரினங்களுக்கும் நீ உணவு கொடு. காக்கையாக இருந்தாலும், குருவியாக இருந்தாலும், எந்த மனித ஜென்மமாக இருந்தாலும் அவர்களுக்கு உன்னாலே இருக்கின்ற உதவி கொடு, உதவி செய். அந்த ஆயிரக்கணக்கான ஆத்மாவையில் ஒரு ஆத்மா உன்னுடைய மகனுடையதாக இருக்கும். அந்த வகையிலே நீ உன்னுடைய மகனுக்கு உதவி செய்யலாம் என்று அவள் கூறினாள். இதைத்தான் புரட்சி காவியம் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டிலே உதித்த 50 காப்பியங்களிலே ஒரு புரட்சி காவியம் மணிமேகலை. மணிமேகலை செய்த அந்த உதவி அனைத்து உயிரினங்களுக்கும் அவள் கொடுத்த தானியம், உணவு இன்றைக்கும் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நாம் எல்லோருக்குமே சொல்கிறோம், எல்லா விதத்திலுமே சிறந்த தானம் அன்னதானம். அதைத்தான் திருமூலர் கூட அவள் சொல்வார். படமாட கோயில் பகவத் குன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்கா என்று அவர் சொல்வார். எனவே நம் கண்ணிலே காணுகின்ற தரித்திர நாராயணர்களுக்கு ஒருவேளை உணவு நாம் தந்தால் அதுவே அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி நாம் எல்லோருக்குமே, வறியவர்கள் எல்லோருக்குமே நம்மாலான உதவி செய்ய வேண்டும், அவருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை வெளியிட்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.